நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் டாக்டர் ராகவன், யூராலஜிஸ்ட், யூரோ ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ரொபாட்டிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து. நண்பர்களே, யூரின் ப்ராப்ளம் 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப காமனாக வருது. உங்களில் பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு இருக்கலாம், உங்கள் மாமாவுக்கு இருக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அடிக்கடி நைட்டு எழுந்துக்கிறாங்க, போயிட்டு ரொம்ப நேரம் பாத்ரூம் கழிச்சு வராங்க, போனால் கூட ஒரு ஃபீலிங் இருக்காது, எம்டியான ஃபீலிங் இருக்காது. இது மாதிரி நிறைய சிம்டம் அவங்க சொல்லி பார்த்துருப்பீங்க. அது ஏதோ கஷ்டப்படுறது இறைவன் கொடுத்த வரன் மாதிரி கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுறது ஏன் கஷ்டப்படணும்னு எனக்கு புரிஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பிராஸ்டேட் சுரபின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரபியோட வீக்கத்தினால வருது. இதை அழகா ஒரு சிம்பிள் மெடிக்கல் தெரப்பி, அதாவது மருந்து கொடுத்தே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 100 பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா சுமார் 70-80 பேருக்கு வெறும் மருந்துகளே போதுமானது. 20 பேருக்கு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ முதல்ல ஒரு மருத்துவர் அணுகி, டாக்டர் இது மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன பேசிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருவீங்க. சஃபர் பண்ணுறது ஒரு வரன் கிடையாதுங்க. சஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. ப்ராஸ்டேட் சுரபி வீக்கத்துக்கு எளிமையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் வந்தால் கூட மாடர்ன் டேல மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, MIS அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாமும் நம்ம பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் வந்தால் அது கூட பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வாரி, ஆல் யூ நீட் டு டூ இஸ் டேக் ஹெல்ப். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு பண்ணணுமா அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின் வரும். நிச்சயமாக ஒரு சில டெஸ்ட்டு வேணும். அல்ட்ராசவுண்ட் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஒரு பிளட் டெஸ்ட், PSAன்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் டெஸ்ட் ஒன்று பண்ணணும். எதுக்கு சார் இந்த டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீக்கம் எவ்வளோ இருக்குது, யூரின் காலியாகுதா இல்லை தங்குதா, கிட்னி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும், ப்ராஸ்டேட்டில் கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் அதை பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண அப்புறம் மெடிக்கல் தெரப்பி கொடுக்கணும்னு சொன்னேன் நான். அதாவது டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டா போதுமானது. அதுலேயே ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயே ஒரு சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி டேப்லெட் கொடுத்தும் வேலை செய்யலைன்னா, இல்லை டேப்லெட் கொடுத்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சு நின்று போச்சுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அறுவை சிகிச்சை முறைகள். அறுவை சிகிச்சைனா உடனே நினைக்கக்கூடாது, கத்தி ரத்தம் கிழிச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூரின் போகிற பாதையிலே போகிறோம், அந்த ப்ராஸ்டேட் சுரபியை திறந்து விடுறோம், வெளியில் வந்துடுவோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் அது. அதுக்கு பொதுமக்களில் TURPன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் பற்றி பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப்ரேஷன் நம்ம காலந்தொட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட மாடர்ன் MIS, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிலாம் நிறைய வந்துருச்சு. அது எல்லாமே இப்போ அவைலபிள் இங்கேயே, சென்னையிலேயே. நீங்கள் எங்கேயும் வெளியில் போயெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் காலையில் அட்மிட் ஆகிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். என்ன ஒரு 2-3 நாள் டியூப் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் இந்த டியூப் எடுத்து விட்ருவோம். உங்களுக்கு அந்த ரிலீஃப் இருக்கு இல்லையா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இது நான் ரொம்ப சிரிப்பாக சொல்லுவேன். நான் கண்ணாடி போடுற வரைக்கும் ஒருத்தன் யோசிப்பான், கண்ணாடி போட்ட அடுத்த நாள் யோசிப்பான், ஐயோ இத்தனை நாள் நான் போடாமல் விட்டுட்டேனே அப்படின்னு. அதே மாதிரி ப்ராஸ்டேட் சுரபி வீக்கத்தில் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிள் ட்ரீட்மெண்ட் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் தரத்தை ரொம்ப மாற்றிடும். அதனால அவசியம் ஹெல்ப் எடுத்துக்கோங்க.